ஹலோ ஹாய். அடே அந்த மெசேஜ் போட்டது நான் தான்டா சாண்டி. ஐ எம் ஹியர்னு போட்டது நான் தான்டா. நான் இல்லைன்னு சொல்கிறடா. குட் ஈவினிங். நான் தான்ப்பா அது. ஹாய் மௌலிசா, ரொம்ப நாள் கழித்து பார்க்கிறேன் மௌலிசாவை. குட் ஈவினிங். ஹாய் நாக தனுஷா. ஓ நாகா, பேர் மாத்திட்டீங்களா? ஹாய் லாரா. ஓகே, இன்னைக்கு நாம் 4th சாப்டர் பார்க்க போயிடும். மொத்தம் எத்தனை ஸ்லைடுன்னு பார்த்துருமா? மொத்தத்தில் எண்ணிக்கை 35 மட்டுமே. ஓகே, 9:30 தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே முடியாது. ஓகே, இல்லை எதுக்கு பார்க்கவும்? ஐயோ, அதெல்லாம் நான் அப்பயும் மறந்துடுவேன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதான் கேள்வி. ஞாபகம் வச்சுருக்கீங்களா? அது எப்படிப்பா நான் மறப்பேன். வணக்கம் ஜஸ், நீங்களும் வந்துட்டீங்க. வேற யார் வரணும்? மை கமெண்ட். குட் ஈவினிங் சொன்னனே. சொல்லுப்பா சாண்டி, உனக்கு என்ன வேண்டும்? திஸ் இஸ் மை பிரதர் ஃபோன் ஐயா. ஓகே ஐயா. ஹாய் ஜல்வா. டாப்பர் இது இவங்க தான் ஒரிஜினல் டாப்பர். என்ன தலை சாப்பிட்டியா ஐயா? சாப்பிட்றதுக்கெலாம் நோ டைம் ஐயா. இன்னைக்கு நான் தான் வந்து ஸ்லைடே போட்டேன். நான் போட்ட ஸ்லைட்ஸ் தான்ப்பா எல்லாமே, சரியா? அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, லெட் ஸ்டார்ட் அட் 20:40, அதாவது 8:40 ஆரம்பிக்கலாம். டாப்பர் தான். ஐயோ அப்படி சொல்லடா, அப்படி சொல்லடா. ஐயோ இப்படி சொல்கிறீங்களேடா. டாப்பர் தாக்கப்பட்டாரா? ஐயோ, பயாலஜி லைவ் இல்லையா? சாரிப்பா லிரிக்ஸ் மாஸ்டர். கெமிஸ்ட்ரி இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு என்ன லைவ் இருக்குன்னு எனக்கே தெரியல. ஓகே ஓகே நாகா. சொல்லுங்க லாரா. டுமாரோ மேக்ஸ். பார்த்துட்டேன். நாளைக்கு மேக்ஸா? ஓகே. பயாலஜி இல்லையா? எனக்கு அதுக்கான ஆன்சர் தெரிலப்பா. ஓகே, பிகாஸ் நான் எடுத்தேன்னா வந்திருப்பேன். எனக்கு எடுக்க தெரிஞ்சா வந்திருப்பேன். எனக்கு எடுக்க தெரியாதே பயாலஜி, எனக்கு ஒன்றுமே தெரியாதே. ஓ அதான் மியா வரலையா? ஓகே சொல்கிறா சாண்டி. பட் ப்ரோ பேட்மேனா ஆனேன். ஏன் பாலாரா? காலேஜில் எப்படி போச்சு? கொஞ்சம் நேற்று திட்டு வாங்கினேன். இன்னைக்கு டெஸ்ட்டு வச்சாங்க. டெஸ்ட் நோட்டை வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கு கெமிஸ்ட்ரி சார், நீ எடுத்துகிட்டு வந்தால் தான்டா ஆச்சரியம், நீ எடுத்துகிட்டு வரலன்னா ஆச்சரியமே இல்லை அப்படின்னா. நீ நல்லா இருந்தால் தானே ஆச்சரியம், நீ நல்லா இல்லைன்னா ஆச்சரியம் இல்லைடா அப்படின்னாரு. எனக்கு நம்ம இப்படி என்ன பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. சரி விடு, ஏதோ அவர்கிட்ட நமக்கு ஒரு இது இருக்கு போலன்னு சொல்லி தான் நான் விட்டுட்டேன். ஆனால் நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸில் 5th லெசன் ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் நடத்துங்க. ஓகே ஜல்வா, லெட்ஸ் டூ இட். அந்த இதில் அவ்வளோவா அதுக்கு வராதுப்பா. அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், எமிஷன் ஸ்பெக்ட்ரம், பிறகு அந்த ஒரு 4 லா இருக்குல்ல, அதுதான் வரும். அவ்வளோதான். ஆல் இஸ் வெல். லிரிக்ஸ் மாஸ்டர் நான் தான் சொல்லிட்டேனே உனக்கே.
பேட்மேனா எல்லாத்தையும் எழுதி போனால் ஒன்றுமே பிசிக்ஸ் சார் கேட்கல. ஓ அப்படி எல்லாம் எழுதிட்டு போயிட்டு ஃபிசிக்ஸ் சார் ஒன்றும் கேட்கல. வாழ்த்துக்கள். திஸ் வீக் சண்டே நான் 9 சாப்டர் கேட்டேன்னா ஃபிசிக்ஸில். ட்ரை ஓகே லெட்ஸ் ட்ரை. ஐயா டுடே ஸ்கூல் இருந்துச்சு. நான்லாம் டெய்லி காலேஜ் போகிறேன்ல, ஒரு நாள் ஸ்கூல் போயிட்டு என்னப்பா ஐயோ. வாழ்த்துக்கள். சரிடா. ஓகே, ஐ திங்க் இன்னும் 3 நிமிடம் இருக்கிறது. நீங்கள் மேக்ஸ் நடத்துவீங்களா? ஐ கேன் டூ பா, பட் கொஞ்சம் தப்பாக நடத்துவேன். அதுக்கு தான் முன்னாடி அதுக்கெலாம் ஒரு மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படின்னா தான் சண்டே மட்டும்தான் எனக்கு வரும். ஓகேவா? இப்போலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணாமலே வந்துடலாம். ஓகே, ஒரு வீக் லீவ் விட்டால் மஜாவாக இருக்கும். அடுத்த வாரம் ஹாஃப் பண்ணினோடனே யூ ஆர் ஃபினிஷ்டுன்னு சொல்லி மெசேஜ் வரும். 3 days லீவ் விட்டாங்க. ஓகே ஜல்வா, வெயிட்டிங்கா? சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க, ட்ரை பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ரைட். ஓகே, 37ல் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். லெட்ஸ் கோ எவ்ரிபடி, கம் ஆன். இருக்கீங்கல்ல? ப்ரோ என்ன ப்ரோ இப்போல்லாம் டெய்லி ஜாக்கெட்டில் வரேன்? இது நம்மளோட பெர்மனன்ட் காஸ்டியூமாக மாறிடுச்சுடா. சட்டை வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கொடுமை தெரியுமா, எனக்குலாம் யூனிஃபார்ம்ப்பா காலேஜில். சரி ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஃபயர். லாரா என்னப்பா மெசேஜி? ஓ அப்படியா? ஓகே, ஏன் வந்து கேட்டாங்களா? இதை கூட என்னென்னமோலாம் கேட்டிருக்காங்க. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். இது வந்து பீரியாடிக் டேபிள் வச்சுருக்கேன், எதுக்குன்னு இனிமேல் தான் சொல்லுவேன். வாட் ஆர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்? கிவ் 4 எக்ஸாம்பிள்ஸ். டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், என்ன டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் தான் முதல் 2 கொஸ்டின்ஸ். ஓகேவா, போலாமா? ஓகே லாரா பாய். வாட் ஆர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்? கிவ் 4 எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லி அவங்களே கேட்டாங்க. ஸோ நம்ம 4 எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். சரியா? ஜென்ரலி இந்த மெட்டாலிக் எலமெண்ட்ஸ், மெட்டாலிக்னாலே இவங்க தான்ப்பா, இதில் இருக்கிறவங்க தான்ப்பா மெட்டாலிக். ஓகே, இவங்கெல்லாம் வருவாங்க. மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் தட் ஹாவ் இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர் எஃப் சப்செல். நோட்டீஸ், டிஆ இருக்கலாம் அல்லது F subcell in the neutral or cationic state are called transition metals. ஓகேவா? 4 இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஹாஃப் ஃபில்டா உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். இப்போ அப்படின்னா யார் எழுதலாம்? இவர் எழுதலாமா? இவர் ஹாஃப் ஃபில்டு, இவர் ஒரு ஹாஃப் ஃபில்டு தான், இவர் ஹாஃப் ஃபில்டு தான். இவங்களில் எல்லாரையுமே எழுதலாம். யாரும் எடுக்க முடியாது, ஜிங்கை தவிர மற்ற எல்லாரையுமே எடுக்கலாம். கரெக்டு தானே? ஜிங்க் மட்டும்தான் ஃபுல்லி ஃபில்டு. ஸோ ஏதாவது நான் எழுதிடலாம். அப்படியாடா பண்ணேன், எனக்கு திட்டுவாங்கன்னு தானே சொன்னேன். ஓகே புரிஞ்சுதா? ஜல்வா, லாரா, சாண்டி, புரிஞ்சுதா? அரே கொஸ்டின் முடிஞ்சது ஐயா. என்ன சொல்றாங்க? இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி சப்செல் ஆர் எஃப் சப்செல் இருந்தா தட் இஸ் அ டிரான்சிஷன் மெட்டல். ரைட்டா? அவ்வளோதான். ஓகே ஓகே ஜல்வா. ஓகே எல்லாருக்கும், எவ்ரிபடி, எல்லாம் இருந்த எல்லாருக்கும் ஓகே. நெக்ஸ்ட், இப்போ வாட் ஆர் இன்னர், இது லெசன் பேரே இதான, டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இந்த இன்னர் டிரான்சிஷனுக்குள்ள தான் லாந்தனாய்டு, ஆக்டினாய்டு சொல்லி தனித்தனியாக வரும். ஓகேவா?
What are inner transition elements? Okay, the elements in which extra electrons enters the n-2 f orbitals are called f block elements. Okay, these elements are also called as inner transition elements because they form a transition series within the transition elements. Transition elements na இந்த இருக்கு பாருங்க, இந்த ஸ்டார்டிங் இது. ஓகே, இதுல இருந்து அப்படியே இந்த கீழே வரைக்கும் வரும்பா. அடே நாளைக்கு தமிழ் எக்ஸாம் சொன்னாங்க, அதான்டா போக சொன்னேன்டா. நீ போடா, நான் மெசேஜ் பார்த்தெல்லாம் சொன்னேன்டா. இல்லையே நாகா, ஏன்? லாந்தனாய்டு ஆக்டினாய்டு இந்த இதில் ஃபுல்லாமே வரும்பா. டுமாரோ மேக்ஸ் தெரியலப்பா நாளைக்கு என்னதுன்னு. நாளைக்கு லைவ் இருந்தாலும் தான் இருக்கும். சரி கமாண்டா, நீங்கள் வாடா, நீ தான்டா போன, நானாடா போனேன், சொல்கிறா. இப்போ மேலே இருக்கிறது எல்ஏவா, மேலே இருக்கிறது எல்ஏவா. ஸோ மேலே இதில் இருந்து இங்கே இந்த அது பேர் என்னதுப்பா, லுட்டீட்டியம் வரைக்கும் அதோட பேர் லாந்தனாய்ட்ஸ். ஏசி ஆக்டினியம் ஆக்டினாய்ட்ஸ் வந்து ஏசியிலிருந்து இந்த லாரன்சியம் வரைக்கும். ஓகேவா? ஆமாம், சாப்டர் 4 தான். ஓகே, இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் முடிச்சாச்சு. அதில் சொன்னதான் என்ன இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். தெர் ஆர் 2 சீரீஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ், லாந்தனாய்ட்ஸ், ஆக்டினாய்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் எழுத வேணாம்ப்பா, அந்த ப்ராக்கெட்டில் ப்ரீவியஸ்லி கால்லாம் விட்டுருங்க. ஓகே, வாட் ஆர் ஆக்டினாய்ட்ஸ்? கிவ் 3 எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஆக்டினாய்ட்ஸ்னா என்ன, அதுக்கு 3 எக்ஸாம்பிள் தரவும். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் 3 எக்ஸாம்பிள், அப்புறம் ஸ்டார்டிங் எலமெண்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும். ஓகே, அந்த அந்த பீரியாடிக் டேபிளை கொஞ்சம் முன்னாடி தூக்கிட்டா ரொம்ப தள்ளி போக கடுப்பாக இருக்குது. டூப்ளிகேட் இட், டூப்ளிகேட். ஓகே, ரொம்ப பின்னாடி பார்க்குறாங்க. வச்சுப்பா. ஓகே, வாட் ஆர் ஆக்டினைட்ஸ் பார்த்துருமா? த 14 elements from the actinium. ஓகே, from the actinium எங்கே இருக்குது பாருங்க, இந்த இருக்குதா ஆக்டினியம், ஸ்டார்டிங் ஆக்டினியம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கீழே வந்துடும். ரைட்டாக கீழே இருந்து தோரியம்ல இருந்து லாரன்சியம் வரைக்கும், that is known as மியாவும் எனக்கு தெரியலப்பா என்ன பண்ணுறதுன்னு. ஆக்டினியம், தோரியம் டு லாரன்சியம். ஓகேவா? ஆக்டினியம், தோரியம் டு லாரன்சியம் வரைக்கும் ஆக்டினாய்ட்ஸ். ஓகே, ஓகே பாய். ஓகே பாய் லிரிக்ஸ் மாஸ்டர். கிரிக்கெட் வித் துஹா, உனக்கு என்னப்பா ஆச்சு? நீ சோகமாக இருக்க மாட்டியே. வித் தோரியம் டு லாரன்சியம் ஆர் கால்ட் ஆக்டினாய்ட்ஸ். ஓகே, அசீமுதீன், நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் யூடியூப்பில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சுப்பா, யூ கேன் ரெஃபர் தேர். ஓகே, எரிக் ஜோனதான் இஸ் ஹியர். சிமிலர் டு லாந்தனாய்ட்ஸ், தே ஆர் பிளேஸ்ட் அட் த பாட்டம் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். அவங்க லாந்தனாய்டு மாதிரியே அடியில் பாட்டம் ஆஃப் த டாப் கீழே தானே இருக்காங்க, அதனால சொல்கிறாங்க. த ஜென்ரல் வேலன்ஸ் செல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் கொஞ்சம் தள்ள கொலிக்கும், இருந்தாலும் படிச்சிருவோம். RN 5F 2214 6D022 567. ஓகேவா? 567. ஓகே, எஸ்
எதுவுமே கரலையா? எதுவுமே ஒரு டெக்னிக் வர மாட்டேங்குது. SPDF எஸ் இருக்குது, இப்போ ஆனால் பி இல்லையே, எப்படி க்ளூ கொண்டு வர்றது? FDS ஏதாவது ஒரு க்ளூ இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனி க்ளூஸ் டு ரிமெம்பர் இட்? ஃபஸ்ட்டு இது போட்டுடலாம், 5 6 7 சொல்லி போட்டுடலாம். சரியா? அந்த SPT நாகா பண்ணிட்டு தான்ப்பா இருக்கிறேன், தெரியலையா? யோசிப்போம் ஏதாவது, நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். FDS ஏதாவது ஒரு ரிலேஷன் பண்ணுங்க. FDS ஃபேரடே, ஃபேரடேஸ் வேணாம், ஃபேரடேஸ் நல்லா இல்லைல்ல. ஃபேரடே தான்ப்பா வச்சாகணும், வேறு வழி இல்லை. ஃபேரடேஸ்ன்னு சொல்லி தான் வச்சாகணும். FARA ஃபேரடேஸ். ஓகேவா? வேறு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் டே ஷோ முடிச்சிட்டான்டா, எப்பாடி நம்மளால் முடிச்சிட்டான்டா. ஃபஸ்ட் டே ஷோ சூப்பரா நம்பர் ஃபுட்ஸ். உங்களுக்குள்ள எல்லாத்துலேயுமே இது இருக்குது, கிரியேட்டிவிட்டி. உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே கிரியேட்டிவிட்டி இருக்குது, பட் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டே ஷோ. ஓகே, ஃபர்ஸ்ட் டே ஷோ. ஸோ FDS. ஓகே, இங்கே 2 to 14 12 0 to 2 டியா, இது நம்பர் நம்ம கொஞ்சம் உள்ளே ஏற்றணும். RN. ஓகே, 5 6 7 ஃபர்ஸ்ட் டே ஷோ 0 to இல்லை 2 to 14 0 to 2 கடைசி எஸ் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்ஸ் அப்படியே இருக்கும். ஓகேவா? நாகா என்னப்பா அப்போதையே பார்த்தேன்ப்பா. ஓகேவா? இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னது? ஆக்டீனியம், தோரியம், யுரேனியம். ஓகே, நம்ம ரொம்ப இது மறந்து போச்சுன்னா இந்த மூணையுமே எழுதிக்கலாம்ப்பா. தோரியம், லாரன்சியம், ஆக்டீனியம் சொல்லி இந்த மூணை மட்டுமே எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டினான ப்ரிப்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் பார்க்கலாமா? நான் இது சாய்ஸில் விட்டேன், இதுக்கு பதிலாக வெர்னர்ஸ் தியரி இருந்துச்சு, நான் வெர்னர்ஸ் தியரி தான் எழுதினேன். ஓகே, வெர்னர்ஸ் தியரி இருந்துச்சு, நான் வெர்னர்ஸ் தியரி தான் எழுதினேன். ஆமாடா எரிக்கு வரமாட்டாங்கடா, நான் என்னடா பண்ணுறது? பரணி ஹாய். ப்ரிப்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம், உங்கள் கண்ணாடி பவர் என்ன? அவ்வளோ இது ஆசையாடா? எனக்கு 3 கிட்ட வரும்டாப்பா. ஓகே, டிஸ்கிரைப் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். ஓகேவா? லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின். ஸோ May 2025. ஓகேவா? யூ யூஸ் விச் கைட்? என்ன பையாப்பா, நான் ஹண்ட்லைனிங் கைட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். சரியா? இதில் ஒரு இது இருக்குதுப்பா. இதில் 3 பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு குரோமேட்லேருந்து சோடியம் குரோமேட்லேருந்து சோடியம் டைக்ரோமேட்டாக சோடியம் குரோமேட்டாக மாற்றும். சோடியம் குரோமேட்லேருந்து சோடியம் டைக்ரோமேட்டாக மாற்றும். அந்த சோடியம் டைக்ரோமேட்லேருந்து பொட்டாசியம் டைக்ரோமேட்டாக மாற்றும். சிம்பிள். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து சொல்லவா? குரோமியம்லேருந்து சோடியம் குரோமேட்டாக மாற்றும். ரைட்டா? அடுத்து சோடியம் குரோமேட்ல இருந்து சோடியம் டைக்ரோமேட்டாக மாற்றும். ஸோ NaCr2. அடுத்து சோடியம் டைக்ரோமேட்ல இருந்து பொட்டாசியம் டைக்ரோமேட்டாக மாற்றுவோம். சரியா? இவ்வளோதான். ஓகேவா? 3 ஸ்டெப்பு. ஜல்வா நீங்கள் கேட்குற மாதிரி சம்மரைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துட்டேன்ப்பா. ஜல்வா நீங்கள் கேட்குற மாதிரி எப்பயும் கேட்குற மாதிரி சம்மரைஸ் பண்ணி வச்சு. ஓகே, இப்போ உள்ளே போகலாம்ல. போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓர் இஸ் குரோமைட் ஓர். கான்சன்ட்ரேஷன் மெத்தட், த ஓர் இஸ் கான்சன்ட்ரேட்டட் பை கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ்னு கூட நீங்கள் போடலாம்.
ரிப்பீட் பண்ணவா? ஐயோ 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 நான் சொல்லிடுறேன்ப்பா. ஃபஸ்ட்டு ஒரு குரோமேட் ஓரில் இருந்து சோடியம் குரோமேட் ஓர் ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த சோடியம் குரோமேட்டில் இருந்து சோடியம் டைக்ரோமேட் ஃபார்ம் ஆகும். சரியா? அந்த சோடியம் டைக்ரோமேட்டில் இருந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். ஓகேவா? இவ்வளோதான் கதை. Conversion of chromate iron ore into sodium chromate. ஓகேவா? நீங்கள் இதில் இது கூட உங்களுக்கு சென்டென்ஸ் வேணுன்னா எழுதிக்கோங்க. இது மெயின். இது கன்வர்ஷன் ஆஃப் நான் சொன்னது உள்ள இது போட்டுக்கோங்க. ஓகே, ரியாக்ஷன் கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஓகே, the concentrated ore is mixed with excess sodium carbonate and lime and roasted என்னதுப்பா? ஆக்சிஜன் போட்டு வறுக்கணும். ஓகே, இன்ன ரிவர்பரேட்டிவ் அடுப்பில் சொல்கிறாங்க. ஓகேவா அண்ணா? 10th என்ன குவிஸ் காம்படிஷன் அண்ணா? வரும்பா அதுக்குள்ளே அவசரப்பட்டா எப்படி வரும்? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் பார்ப்போமா? கன்வர்ஷன் ஆஃப் குரோமேட் ஓர் இன்டு சோடியம் குரோமேட். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னது? குரோமேட் அயானு கூட எதை ரியாக்ட் பண்ணுறோம்? சோடியம் கார்பனேட்டையும் சோடா லைமையும், வெறும் இல்லை சோடா லைம் இல்லை நார்மல் லைமையும் ரியாக்ட் பண்ணுறோம். ஓகே, சோடியம் இல்லை குரோமேட் அயான் கூட சோடியம் கார்பனேட்டை ரியாக்ட் பண்ணுறோம். சரியா? லைமோட. ஓகேவா? இப்போது ரியாக்ஷன் 4FeCr அந்த பேலன்ஸ் பண்ணுறதான்ப்பா கொஞ்சம் தலைவலி. நான் இந்த கொஸ்டினை சாய்ஸில் விட்டேன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் இந்த கொஸ்டினை படித்ததில்லை. ஓகே, பட் உங்களுக்காக சொல்லித்தரேன். FeCrO4 இது வந்து குரோமேட் ஓர். ஓகேவா? அயன் குரோமேட் ஓர். இது கூட சோடியம் கார்பனேட் ரியாக்ட் பண்ணுறோம். இங்கே ஆக்சிஜன் ஏன் வருது? பிகாஸ் தட் இஸ் ரோஸ்டட்னா என்னது? ஆக்சிஜன் இன் ப்ரெசன்ஸா. ஸோ பண்ணும்போது 8Na2. சரி, நீங்கள் மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பேலன்சிங் மட்டும் எனக்கு வராது. நானும் சாய்ஸில் விட்டு அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் படிக்கணுமா? கண்டிப்பாக படிக்கணும். எப்போ போகணும்னு தெரியாதுப்பா. நான் தான் சிம்பிளாக நான் இப்போ பண்ணாத ஒரு விஷயமா இப்போ உங்களுக்கு இது சம்மரைஸ் பண்ணிட்டேனே. 3 ஈக்குவேஷன் தான். ஓகே, 3 ஈக்குவேஷன் தான். குரோமேட்லேருந்து சோடியம் குரோமேட், சோடியம் குரோமேட்லேருந்து சோடியம் டைக்ரோமேட், சோடியம் டைக்ரோமேட்லேருந்து பொட்டாசியம் டைக்ரோமேட். ரைட்டா? ஃபஸ்ட்டு அந்த என்ன அது இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர் என்ன ஓர்? இந்த ஓர்ப்பா குரோமேட் அயான் ஓர் இஸ் மிக்ஸ்டு வித் எது கூட? சோடியம் கார்பனேட் கூடயும் லைம் கூடயும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணுறோம். ரோஸ்ட்னா என்னது? தட் இஸ் ஃபர்ஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்களே, ரோஸ்டிங் கால்சினேஷன். ரோஸ்டிங்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், கால்சினேஷனா இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்னு படிச்சிருக்கீங்களா? அதே தான். ஓகே, ஈக்குவேஷன் எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கோங்கப்பா. 4FeCr2O4. தீபன் பிரகாஷ் ராங்கா. ஏன்பா 9.2 இம்பார்ட்டண்டா? இல்லைப்பா 9.2 9.3 9.8 தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் இந்த ஈக்குவேஷனுக்குள்ளேயே போக மாட்டேன். ஏன்னா இதுக்குள்ளே போனோன்னா எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ அது வரைக்கும் ஓகே. நம்ம அடுத்து போவோமா? கன்வர்ஷன் ஆஃப் சோடியம் குரோமேட் இன்டு சோடியம் டைக்ரோமேட். ரைட்டா? நான் அந்த மெயினாக அந்த ஹெட்டிங் எழுதுங்க, ஈக்குவேஷன் எழுதுங்க. ஈக்குவேஷன் இருந்தாலே மார்க் போட்டுருவாங்க. ஓகேவா? இதில் இங்கே ஃபார்ம் ஆனது 8 மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிருக்கும். பட் நம்ம 2 பேரை தான் எடுப்போம். 2 பேர் கூட எடுத்து என்ன பண்ணுவோம்? the yellow solution of sodium dichromate அது ஃபார்ம் ஆகிறது சோடியம் டைக்ரோமேட். சோடியம் குரோமேட் இதுவா எல்லோ கலரில் இருக்குமா? அந்த சொல்யூஷனை நம்ம யார் கூட ரியாக்ட் பண்ணுறோம்? தட் இஸ் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறோம். ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் குரோமேட் சோடியம் டைக்ரோமேட்டாக மாறிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? அயன் குரோமேட் இன்டு என்னதுப்பா? சோடியம் குரோமேட். எப்படி பண்ணோம்? சோடியம் கார்பனேட் போட்டோம், லைமு ரோஸ்ட் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப் என்னது? சோடியம் குரோமேட்லேருந்து சோடியம் டைக்ரோமேட். என்ன பண்ணோம்? சோடியம் குரோமேட் கூட ஒரே H2SO4 தட் இஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணும். ஓகேவா?
வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நீ என்னடா தப்பா இருக்குது? கரெக்டாக தானே சொல்லிட்டு வரேன். எழுதணுமா? (9.8) எப்படி போடுறது? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் தான் முன்னாடி இருந்தே சொல்கிறேனே, ஆப்பில் ஜாயின் பண்ணுங்க, ஆப்பில் ஜாயின் பண்ணுங்கன்னு. ராங்கா? ஏன்பா? கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன். எது தப்பு? நல்லாவே இல்லை இந்த கொஸ்டின். அதனால தான் நான் அந்த கொஸ்டினை விட்டேன். ரொம்ப பெருசாக இருக்கும். ஜாயின் ஆப் தான் சொல்லணும் லாரா. அந்த பொண்ணு ஒன்று தான்டா கவனிக்குது. நம்ம பசங்க எவனும் கவனிக்க மாட்டேன். விச் கன்வெர்ட்ஸ் த சோடியம் குரோமேட் இன்டு சோடியம் டைக்ரோமேட். நான் ஒரு ஸ்டெப்பு போட்டு கூட எழுதுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? குரோமேட், அயன் குரோமேட், CHROMATE, குரோமேட்டில் இருந்து சோடியம் குரோமேட் எப்படி ஃபார்ம் ஆகுது? எழுதுறா. சோடியம் என்னன்னே போட்டுப்போம். சோடியம் குரோமேட். ஓகேவா? யார் கூட எதுனால வருது? எழுதவே மாட்டேங்குது. சோடியம் குரோமேட். கரெக்டா? சரி சரி சரி, நான் அதுக்கு தாண்டா கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வர மாதிரி ஒன்று கொண்டு வரேன்டா. குரோமேட்லேருந்து சோடியம் குரோமேட் போகிறோமா? அதுக்கு நம்ம என்ன போடுறோம்? எது போடுறோம்? Na2CO3, தட் இஸ் சோடியம் கார்பனேட்டும் போட்டு என்ன பண்ணுறோம்? ரோஸ்ட் பண்ணுறோமா? ரோஸ்டிங் பண்ணுறோமா? வரும்போது இவர் இந்த சோடியம் குரோமேட் எதுவாக வராரு? yellowish சொல்யூஷனாக வராரா? ஓகேவா? yellowish சொல்யூஷனாக வருவார். சோடியம் குரோமேட். சோடியம் குரோமேட் கூட என்ன பண்ணுறோம்? யார் ரியாக்ட் பண்ணுறோம்? H2. இவர் என்ன பண்ணோம்? எல்லோ சொல்யூஷன் H2SO4 போட்டா இவர் எதுவா மாறிடுறாரு? சோடியம் டைக்ரோமேட்டாக மாறிடுறாரு. ஓகே, இப்போ இனிமேல் தான் மூணாவது ஸ்டெப்பே பார்க்க போகிறேன். இனிமேல் தான் எழுத போகிறேன். புரியலையா? வரண்டா உனக்கு புரிய வைக்காமல் போக மாட்டேன்டா. இதில் என்னென்ன போடுறாங்க? இதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்கப்பா. ரொம்ப பெருசாக இருக்குது. தியரிலாம் நம்மளுக்கு ஆகாது. நம்மளுக்கு ஒன்லி ஈக்குவேஷன் தான். கன்வர்ஷன் ஆஃப் சோடியம் டைக்ரோமேட் டு பொட்டாசியம் டைக்ரோமேட். த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம். நம்ம இங்கே வந்துச்சுல, சோடியம் டைக்ரோமேட் இன் வாட்டர் இஸ் மிக்ஸ்டு வித் KCl. கடைசி ஸ்டெப் என்னது? KCl கூட ரியாக்ட் பண்ணால் அண்ட் தென் concentrated to get crystals of NaCl. NaCl வர்றதெல்லாம் விட்டுலாம். It is filtered while hot and the filtrate is cooled to obtain K2Cr2O7 crystals. அது வரும்போது ஹாட்டாக இருக்குமா? கூல் பண்ணால் K2Cr2O7 கிடைச்சிருமா? ஓகே, இப்போ நான் முதல்ல இருந்து வரட்டா? ஜஸ்ட் முதல்ல இருந்து வரேன். ஈக்குவேஷன், சாரி, எனக்கு ஈக்குவேஷனு அந்த ஈக்குவேஷன் எனக்கு பிடிக்காது. நான் அதை படித்தது இல்லை. இனிமேல் நான் போக போகிறதில்ல. நான் உங்களுக்கு ப்ராசஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னது? குரோமேட் ஓர். இந்த பேனாவா டேபா என்ன குறை இதுக்கு? குரோமேட் ஓர். கரெக்டா? குரோமேட் ஓர். எனக்கு கிரிக்கெட் வித் யூகா தான்ப்பா. படிங்கப்பா. நான் பாவம் இல்லைப்பா, நீ படிங்கப்பா. டவுட் சொல்றா. குரோமேட் ஓர். இதில் என்ன பண்ணுறோம்? ஹைட்ராலிக் வாஷ். கிராவிட்டி செப்பரேஷனை தான் நான் ஹைட்ராலிக் வாஷ்ன்னு சொல்லி போடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு? அயன் குரோமேட்டில் இருந்து சோடியம் குரோமேட். ஓகேவா? இது யாரு நடுவில் ரியாக்ட் ஆகிறா? Na2CO3 ரோஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு. இங்கே வந்தவர் யாரு? சோடியம் குரோமேட்டா?
சோடியம் குரோமேட் எல்லோ கலராக இருப்பாராம். எல்லோ கலர் ஓகேவா. எல்லோ கலர் கூட நம்ம யாரை ரியாக்ட் பண்ணுறோம்? H2SO4 that is சல்ஃபியூரிக் ஆசிடை ரியாக்ட் பண்ணுறோம். சல்ஃபியூரிக் ஆசிடை ரியாக்ட் பண்ணால் சோடியம் டைக்ரோமேட் வில் பி ஃபார்ம்டு. ஓகே, சோடியம் டைக்ரோமேட் ஃபார்ம் ஆயிரும். தேர்டு ஸ்டெப்பில் சோடியம் டைக்ரோமேட் கூட KCl ரியாக்ட் பண்ணுவோம். ஓகேவா, KCl ரியாக்ட் பண்ணால் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஃபார்ம் ஆகிவிடும். கரெக்டு தானே? கேனா பொட்டாசியம் தானே? ஓகேவா, யூ டெல்லிங் ராங். ப்ளூ கலர்னா டைக்ரோமேட். என்னப்பா சொல்கிறீங்க? தானே இருக்குது இது எல்லோ சொல்யூஷன் ஆஃப், நான் போய் சொல்லலையே, இந்த இருப்பார். The yellow solution of sodium chromate is treated with concentrated sulfuric acid which converts sodium chromate into sodium dichromate. sodium dichromate red color ஆனா போட்டுருக்குதா இங்க? அது இல்லையே. இல்லையே, சோடியம் டைக்ரோமேட்க்குலாம் கலர் இல்லையேப்பா. அது என்ன கலர்லாம் தேவையில்லை, நான் உங்களுக்கு சும்மா சொல்லியிருக்கேன். சரி, யாருக்காவது திரும்பி சொல்லுமா? ஓகேப்பா மணி, நோ ப்ராப்ளம். அதான் அவன் கூகுள் அடிச்சுட்டு வந்துட்டான். சோடியம் டைக்ரோமேட் இஸ் ஈக்குவல் டு ஆரஞ்சு கலரில் இருக்குமா? ஆரஞ்சு ரெட் ப்ரோ, லுக்கில் அப்படி தான் இருக்குது. ஓகேடா, சரி சரி சரி. நம்ம இப்போது நான் திருப்பி ஒரு கூட சொல்கிறேன், ஏன்னா இந்த கொஸ்டின் நான் படித்ததில் நீங்கள் படிக்காமல் இருக்கக்கூடாது. குரோமேட் ஓர் ரைட்டா? குரோமேட் ஓரில் ஹைட்ராலிக் வாஷ் பண்ணி தான் இந்த முதல்ல குரோமேட் ஓரை ஹைட்ராலிக்ஸ் பண்ணி அயன் குரோமேட்டை ஹைட்ராலிக் வாஷ் கிராவிட்டி செப்பரேஷன் படி இது அயன் குரோமேட் ஓரை மட்டும் தனியாக பிரிச்சிடும். சரியா? அவர் கூட Na2CO3, ஸோ தட் இஸ் சோடியம் கார்பனேட் வச்சு ரோஸ்ட் பண்ணுவோம். ரோஸ்ட் பண்ணுவோம்னா ஆக்சிஜன் போட்டு ரோஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ரோஸ்ட் பண்ணும்போது சோடியம் குரோமேட், இங்கே இருக்கிற சோடியமும் இங்கே உள்ள குரோமேட்டும் சேர்ந்துடும். அப்படின்னா FeCO3 வெளியே போயிருன்னு சொல்லி நீங்களே வச்சுக்கணும். அப்படி தான் போகும். அடுத்து சோடியம் குரோமேட்டை H2SO4 போடும்போது சோடியம் டைக்ரோமேட்டாக ஃபார்ம் ஆகிரும். ஓகேவா? அடுத்து சோடியம் டைக்ரோமேட் கூட KCl பொட்டாசியம் குளோரைட் போகும்போது பொட்டாசியம் டைக்ரோமேட் வில் பி ஃபார்ம்டு. தட் இஸ் த ஃபைனல் ப்ராடக்ட். ஓகேவா? ஓகே, ஈக்குவேஷன் நீங்களே பார்த்துக்கோங்க. சாரி, எனக்கு அது தெரியாது. ஓகே, ஐ அப்பாலஜைஸ். வாட் இஸ் த lanthanoid contraction and what are the effects of lanthanoid contraction? ஓகேவா? lanthanoid contraction என்னது? What are the effects of lanthanoid contraction? most important question. கண்டிப்பாக கேட்பாங்கப்பா, எனக்கே பப்ளிக்கில் தான் வந்துச்சு. ஓகே, லெட்ஸ் கோ. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டேன். இப்போது இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு கிரையான்ஸ் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? ஒரு கிரையான்ஸ் பாக்ஸ்க்குள்ளே அந்த கிரையான்ஸ் போடுறதெல்லாம் எலக்ட்ரான்னு சொல்லி வச்சுக்கோங்க. கிரையான் உள்ளே போட அது ஒரு அட்டைப்பெட்டியாக இருந்துச்சுன்னா அப்படியே விரிய தானே செய்யும். ஓகேவா? ஆனால் இது ஒரு ஆப்போசிட். இவர் அதே மாதிரி தான், அது அப்படி இருக்கிறது ஒரு எலமெண்ட். ஓகேவா? உள்ள இது வரும்போது இவர் பெருசாக தானே ஆகணும், அதானே வழக்கம். ஆனால் இவர் கான்ட்ராக்ட் ஆவாராம். ஓகேவா? எக்ஸ்பேன்ஷன்னா விரிகிறது, கான்ட்ராக்ட்னா சுருங்குறது. திஸ் இஸ் த lanthanoid contraction. சிம்பிள், ரைட்? புரிஞ்சுதா? As we move across 4up series, the atomic and ionic radii of lanthanoids show gradual decrease with increase in atomic number. என்ன சொல்றாங்க? அந்த lanthanoid அந்த atomic radii ionic radii குறையுது. This decrease in ionic size is called as lanthanoid contraction. ஓகே, புரிஞ்சுதா? கிரையான்ஸ் உள்ள போட புரியல சார். அச்சோ, பரணி புரியலையாப்பா? இப்போது நான் சொன்னதான்ப்பா, கிரையான் சொன்னேன், நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம்.
ஒரு பாக்ஸ்குள்ளே என்ன இது ரொம்ப ஏதாவது போட்டால் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஏதாவது, அதான் க்ரையான்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். ஒரு பேப்பர் பாக்ஸ்குள்ளே க்ரையான் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. ஃபுல்லாக நிறைஞ்சதுக்கப்புறமும் போட்டால் அது அப்படியே எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். நியாயப்படி அது எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆனால் தான் உலக வழக்கம். பட் லேந்தனாயில் என்ன ஆகும்னா உள்ளே வர வர இவர் அட்ராக்ட் ஆகிடுவாராம். ஓகேவா, சுருங்க ஆரம்பிச்சிருவாராம். புரியுதா? ஆமாப்பா சல்மான், நான் ஃபர்ஸ்ட் இயர் தான்ப்பா. ஓகேவா பரணி, புரிஞ்சுதாப்பா? இதில் என்ன சொல்கிறாங்க, த அஸ்வி மூவ் 4x சீரீஸில் அப்படியே போக போக எலக்ட்ரான் உள்ளே ஏறிக்கிட்டே வரும்போது என்ன ஆகுது, அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை ஆஃப் லாந்தனாய்ட்ஸ் ஸோ கிராஜுவல் டிக்ரீஸ். அந்த அட்டாமிக் ரேடியும் அயானிக் ரேடியும் குறையுது. ஓகே, அட்டாமிக் ரேடியம்னா சென்டருக்கும் லாஸ்ட்டில் உள்ள எலக்ட்ரானுக்கு உள்ள என்னது டிஸ்டன்ஸ் தான் அட்டாமிக் ரேடி. ஓகே, அது குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், இதுதான் சொன்னதுதான். ஓகே சூப்பர். ரீசன் எனக்கு தெரியலப்பா, சாரி. ஏதோ அந்த ரீசன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். கான்சிக்வன்சஸ் ஆஃப் லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன். ஓகே, பேசிசிட்டி டிஃபரன்ஸ். As we move from selenium to lutetium, the basic character of Ln3+ ion decreases. Basic character குறையுமா? Due to the decrease in ion size of Ln3+ ions, the ionic character of LnOH bond decreases, which results in the decrease in the basicity. இப்போ நான் என்ன சொல்லணும்னா இதுதான் மெயின் பாயிண்ட். செலீரியம்ல இருந்து லுட்டீட்டியம் போகும்போது என்ன குறையுது, பேசிக் கேரக்டர் குறையுது. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட். ஆமாப்பா சல்மான், உனக்கு தெரியுமே, நீ ஆல்ரெடி வந்திருக்கிறியே. செலீரியம்ல இருந்து லுட்டீட்டியம் போகும்போது அட்டாமிக் ரேடியை குறையும், பேசிக் கேரக்டரும் குறையும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் கதை. ஓகேவா? Due to the increase in size of Ln3+ ion, the ionic character of அந்த அயானிக் சைஸ் குறையிறதுனால அதோட அயானிக் வேலை அது என்னது, அந்த அயானா இருந்து பேசிசிட்டி பண்ணுறது குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. the LnOH பேசிசிட்டினாலே இதானே, LnOH மைனஸ் அயான்ஸ் இது அட்ராக்ட் பண்ணுறதானே. ஓகே, பாண்ட் decreases which results in the decrease in the basicity. okay, அடுத்து போனோம்னா similarities among lanthanoids. அந்த இதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னேன். move from selenium to lutetium the basicity character decreases. இதில் என்னது, in the complete F series only 10 picometerனா என்னது, into 10 to the power -8 meter, ரைட்டா, +8 போட்டுருங்க பாருங்க. 10 to the power -8 மீட்டர்னா பிகோமீட்டர், ஆம்ஸ்ட்ராங்னா இன்ட்டு 10 to the power -10 மீட்டர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, எங்கே போனாலும் யூஸ் ஆகும். only 10 picometer decrease in atomic radii and 20 picometer decrease in ionic radii. this is observed. இதுதான் அடுத்த மெயின் பாயிண்ட். ஓகேவா, மற்றது கூட தேவையில்லாதான். ஓகேவா, the element of the second and third transition series resemble each other more closely than the elements of the first and second transition series. என்ன சொல்றாங்க, முதல் ரெண்டு டிரான்சிஷன் சீரீஸை விட இவங்க செகண்டும் தேர்டும் ரொம்ப, நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். என்னப்பா கண்டுபிடிச்ச? ஐயோ, எனக்கு வேற இங்கே பாயமா, அடி சும்மா இரேண்டா, நான் வேற இங்கே மறந்துட்டு இருக்கேன்டா. The element of the second and third transition series resemble, ரெண்டாவது சீரீஸும் மூணாவது சீரீஸும் ரிசம்பிள் ஆகுமா, பட் ஃபர்ஸ்ட் சீரீஸும் செகண்ட் சீரீஸும் அவ்வளவா ரிசம்பிள் ஒன்னே போல இருக்காதான்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட்ஸ் போவோமா? மணி அதுக்குள்ள 9:10 ஆயிடுச்சா? ஹாய்ண்ணா, நான் தான் ஃபர்ஸ்ட். சூப்பர், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட். What are interstitial compounds? போமா, let's go. Right, an interstitial compound or alloy is a compound that is formed when small atoms like hydrogen,
boron, carbon and nitrogen are trapped in the interstitial holes in the metal lattice. என்ன சொல்றாங்க, மெட்டல்குள்ள சின்ன சின்ன குழியா இருக்கும், அது நம்மளோட நேக்கடையில பார்க்க முடியாது. அந்த குழிக்குள்ள போய் உக்காந்துருமா. அந்த இது யார் யார் உட்காருவா, ஹைட்ரஜன், போரான், கார்பன், நைட்ரஜன் இவங்கெல்லாம் போய் உள்ள உக்காந்துருவாங்க. அப்படி போய் உள்ள உக்காந்தா அவங்கலாம் என்னது, தட் இஸ் நோன் அஸ் இன்டர்ஸ்டீசியல் காம்பவுண்ட்ஸ். நம்ம தேர்ட் சாப்டர்ல இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் ஒன்று பார்த்துருப்போம். அதுவும் இதுவும் குழப்பக்கூடாது. ஓகே, ஓகே, புரிஞ்சுதா? ஜல்வா 111 என்னப்பா 111? ப்ரோ பிகோமீட்டர் வேல்யூ சொல்லுங்க. 10⁻⁻8 மீட்டர்ப்பா. அண்ணா அணு இல்லையா, எரிக் இல்லையா, யாருமே இல்லை, ஆளே இல்லைண்ணா. ஓகேடா, புரிஞ்சுதா? அடே பேஜ் நம்பர் கேட்டுட்டு படிங்கடா. they are usually non-stoichiometric compounds. என்னன்னா ஒரே மாதிரி இருக்காது. transition metals forms a number of interstitial compounds such as TIG. இது என்னதுப்பா, டைட்டேனியம். ஜீனா என்னது, கேலியமா. ஜிஏ வந்தா கேலியம். சரி, ஓகே 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 தேவா, போயிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை, வருவாங்க, அவங்க வருவாங்க. இன்னைக்கு வரல, 2 நாளாக வரல, வருவாங்க, அடுத்து வருவாங்க. ஓகே, இது மெயின்பா. இது ஒரு கம்பல்சரி கொஸ்டின்ல நானே 4 கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கேன் நான் படிக்கும்போது. விச் இஸ் மோர் ஸ்டேபிள், Fe3+ ஆர் Fe2+? எக்ஸ்பிளைன். பார்த்துடலாமா? கம் ஆன். இப்போ நம்மளுடைய ஆயுதத்தை எடுப்பதற்கான வேலை வந்து விட்டது. நம்மளுடைய 10 டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? யார் யாருக்கு தெரியும், தெரியாது? ஜல்வா உங்களுக்கு தெரியுமா? அந்த 10 டிரான்சிஷன் நம்மளோட ட்ரிக்கு பார்ப்போமா? ஓகே, சன் டிவி சீஃப் மினிஸ்டர் ஐகோனிக் காஜல். ஓகே, என்னது? எஸ்னா ஸ்காண்டியம், டைட்டேனியம், வீணா வெனேடியம், சீனா குரோமியம், எம்னா மேங்கனீஸ், ஐனா அயன் Fe, சிஓனா கொபால்ட், என்ஐனா நிக்கல், சியூனா காப்பர், ஜெட்னா ஜிங்க். சன் டிவி சீஃப் மினிஸ்டர் ஐகோனிக் காஜல். ஓகேவா? சன் டிவி சீஃப் மினிஸ்டர் ஐகோனிக் காஜல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஜல்வா நீங்கள் புதுசு தானே, சரி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் சொல்கிறாரு பார்த்தீங்களா? ஓகே லாரா, ஞாபகம் இருக்குது, சூப்பர். ஓகே, படிச்சுக்கோங்க. சன் டிவி சீஃப் மினிஸ்டர் ஐகோனிக் காஜல். ஓகேவா? இவங்களாம் 3D சீரீஸ் எலமெண்ட்ஸ். ஓகேவா? இவருக்கு 3D 1 இருப்பார், இவருக்கு 3D 2, 3D 3, இங்கே குரோமியம்க்கு CR 3D 4, மேங்கனீஸ்க்கு 3D 5, 3D 6, 3D 7, 3D 8, 3D 9, 3D 10. ஓகே, புரிஞ்சுதா? ஜல்வா உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸ்கேன் சன் டிவி சீஃப் மினிஸ்டர் ஐகோனிக் காஜல். ஓகே மியாவ். ஓகே, புரிஞ்சுதா? இல்லாட்டி திருப்பி ஒரு சொல்லணுமாப்பா? இது எதுக்காக சொல்வதென்றால், இதை வைத்து நானா கண்டுபிடிக்கலப்பா, இது என்னோட டெக்னிக்கே இல்லை. Fe2+ புரியல? அடே வெறும் நான் Fe தான்ப்பா. இது Fe2+ன்றது இனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம். அவசரப்படக்கூடாது. ஏன் அவசரப்படுறேன்? அவசரப்படாத, சரியா? இப்போ Fe எடுத்துக்கோங்க. 3D 6 இப்போ இங்கே இருக்கிறது Fe3+, Fe2+ இருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு இது உங்களுக்கே தெரியணும். ஒன்று ஆள் இல்லாமல் பாதி பேர் இருக்கணும், இல்லாட்டி ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இப்படி தானே இருக்கும். டி ஆர்பிட்டால் 1 2 3 4 5, 1 2 3 4 5 இப்படி பாதியாக ஃபில் ஆகிருக்கணும், இல்லாட்டி இப்படி ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் அவர் ஸ்டேபிளாக இருப்பார். கரெக்டாக இப்படி தானே இருந்தால் தானே அவர் ஸ்டேபிள்.
இப்போ நம்ம FEக்கு Fe2 ப்ளஸ்க்கு அது பார்ப்போமா. FEனா எவ்வளோ வந்துச்சு, 3D6 வந்துச்சா. முன்னாடி 4s2 ஒன்று வரும்பா. இது எல்லாத்துக்குமே முன்னாடி ஒரு 4s2 4s2ன்னு அதை நான் சொல்லலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. Fe2 ப்ளஸ்னா இந்த இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குதா, 6 + 2 இருக்குதா, இந்த இதிலிருந்து 2 மட்டும் ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணால் என்ன வரும், இப்போ இதில் யாரை தூக்கலாம், 4s2 வச்சுக்கலாமா. 4s2 தூக்கலாம், இல்லாட்டி 3d4 வருமா. 3d4 வந்துச்சுன்னா மீதி ஒருத்தர் இருப்பார், கரெக்டா. ஸோ 1 2 3 4 பேர் இருப்பாங்க டி ஆர்பிட்டாலில். ஸோ தட் இஸ் இது இப்போ Fe2 ப்ளஸ், இது கரெக்டா. இது Fe2 ப்ளஸ். இப்போ Fe3 ப்ளஸ் பார்ப்போம். Fe3 ப்ளஸ் சேம் திங், 4s2 3d6. இதில் என்ன பண்ணுறோம், Fe3 ப்ளஸ் பண்ணுறோம், சரியா. இந்த இதிலிருந்து 2 அப்படியே வெளியே போயிடும். வெளியே ஒன்றா இன்னும் ஒன்று கண்டிப்பாக போயே ஆகணும். ஸோ இவர்லேருந்து தான் போகணும். ஸோ என்ன ஆயிரும், 3d5 ஃபார்ம் ஆயிரும். 1 2 3 4 5. ஸோ தட் வில் பிகம் அன் இது ஆஃப் ஆஸ் ஃபில்ட் ஆயிருக்கா. ஸோ தட் இஸ் அ ஸ்டேபிள். ஓகே, இதில் எது ஸ்டேபிள், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Fe3 plus is 3d5 4s0. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 5 unpaired electrons, half filled and stable. ஓகேவா. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Fe2 plus is 3d6. நம்ம இங்கே அங்கே என்ன எடுத்துக்காங்கன்னா 4s2 அப்படியே தூக்கிட்டாங்க. ஓகேவா, புரிஞ்சுதா. பார்த்துட்டு தாண்டா இருக்கிறேன், உங்களோட பேச ஆரம்பிச்சேன்னா நான் நடத்த மாட்டேன்டா. மணி 9:15டா, எனக்கு ஆல்ரெடி லேட் ஆச்சுடா. நான் என்ன எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு தெரிலடா. லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் மெயின் கொஸ்டின். போலாம்ல, புரிஞ்சுதுல. ஓகே, பவானி புரிஞ்சுதாப்பா. சாரிப்பா டோரேமா, நீ ஃபர்ஸ்ட்லேருந்து வச்சுக்கோப்பா. Fe3 ப்ளஸ் ஸ்டேபிள், அவ்வளோதான். ஓகேவா. நாளைக்கு பார்த்துக்கலாம். நீ 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 ஆப் ஸ்டூடெண்ட்ரா, நீ ஆப் ஸ்டூடெண்ட் போடா. கம்பேர் லாந்தனாய்ட்ஸ் அண்டு ஆக்டினாய்ட்ஸ். இதை சொல்லிக் கொடுக்கலன்னா நான் மிகப்பெரிய பாவி. மோஸ்ட் எத்தனை இம்பார்ட்டன்ட் போடலான்னா ஒரு 10 இம்பார்ட்டன்ட் போடலாம். என்னால் இப்போ ஒரு 4 தான் போட முடியுது. ஓகே, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். கம்பேர் லாந்தனாய்ட்ஸ், இந்த லெசனில் உள்ள 2 மார்க். கம்பேர் லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ். இன்னொன்று ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். ஓகேவா, லாஸ்ட் இயர் என்ன கேட்டாங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் கேட்டாங்க. ஓகே, உங்களுக்கு அப்படின்னா என்ன வரும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. லாந்தனாய்ட்ஸ் ஆக்டினாய்ட்ஸ் போலாமா, பார்க்கலாமா. அந்த இருக்கிறான் அவன். ஓகே, differentiating electrons enter in 4f orbital, differentiating electron enter in 5f orbital. இப்போ நம்ம இதை சேர்த்து ஒன்னேவோல படித்து எழுதிடுவோம். ஓகேவா. டிஃபரன்சியேட்டிங் எலக்ட்ரான் நான் முன்னாடி எழுதியிருக்கேன், இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக எழுதுவோம். டிஃபரன்சியேட்டிங் எலக்ட்ரான் என்டர்ஸ் 4f orbital, டிஃபரன்சியேட்டிங் எலக்ட்ரான் என்டர்ஸ் 5f orbitals. ஓகேவா. 4f orbitalsக்குள்ளே போகும், இது 5f orbitalsக்குள்ளே போகும். ஓகேவா. லாந்தனாய்ட்ஸ் 4f orbitals, ஆக்டினாய்ட்ஸ் 5f orbitals. ஓகேவா. ஓகே, அடுத்து பைண்டிங் எனர்ஜி. பைண்டிங் எனர்ஜி 4fலாம் விட்டுருங்க. பைண்டிங் எனர்ஜி ஹையர், பைண்டிங் எனர்ஜி லோயர். ஓகேவா. டிஃபரன்சியேட்டிங் எலக்ட்ரான் சென்டர்ஸ் 4f orbitals, எலக்ட்ரான் சென்டர்ஸ் 5f orbitals. 4f 5f. பைண்டிங் எனர்ஜி லோயர், பைண்டிங் எனர்ஜி ஹையர். பைண்டிங் எனர்ஜி ஹையர் இந்த பக்கம், லோயர் இந்த பக்கம். சாரி, 4f orbitals, 5f orbitals. Binding energy is lower, binding energy is higher. Okay. அடுத்து போனோம்னா they show less tendency to form complex. காம்ப்ளெக்ஸ்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும் காம்ப்ளெக்ஸ்னா. அப்போ சொல்லும்போது கொஞ்சம் இதாக இருப்பீங்க. இப்போ காம்ப்ளெக்ஸ்னா 5th சாப்டரில் எல்லாமே உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்கல்ல, அதானே. 5th சாப்டரில் ஃபுல்லாமே படிச்சது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் தானே, அதுதான். they show greater tendency to form complex. 4f orbital, அதாவது lanthanoids காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆக மாட்டாரு, ஆனால் இவர் actinoids காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆவார். most of the lanthanoids are colorless, most of the actinoids are color. ஓகே, இப்போ 4 பாயிண்ட் சேர்த்து பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் 4f orbital, 5f orbital. binding energy is higher, binding energy is lower. அடுத்து யாருப்பா, low tendency to form complex, high tendency to form complex, no color,
more colors are formed. ஓகேவா, கலர் ஃபார்ம் ஆகும், இங்கே கலர் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, போயிட்டேன். Okay, next. They do not form oxocations, they do form oxocations. எனக்கு இது சொல்ல வேண்டிய விஷயம், இந்த பாயிண்ட் நான் மறந்துட்டேன், முன்னாடி உள்ளவர்கிட்ட கேட்டு எழுதுனேன். ஓகேவா, முன்னாடி உள்ளவர்கிட்ட கேட்டு எழுதுனேன். தமிழ் மீடியம் இல்லைப்பா. இதில் என்னென்னது, இதில் lanthanoids ஸோ +2 +3 +4. ஓகேவா, இவர் +5 +6 +7. ஓகேவா, சிம்பிள். இப்போ 5 பாயிண்ட் சேர்த்து எழுதுவோமா? சரி, இப்போ 5 பாயிண்ட் சேர்த்து பார்த்துட்டு, அதெல்லாம் இல்லைப்பா, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். It start from the first point, 4 of orbitals, 5 of orbitals, right? Higher binding energy, lower they show low tendency to form complex, high tendency to form complex. Fourth point என்னது பா? நான் கலரா இருக்காது, it is colored. Fifth point, they do not form oxocations, they form oxocations. Sixth point, +2 +3 +4 +5 +6 +7. ஓகேவா, இப்போ ஒரு தடவை எழுதிடுவா. இதை நான் பாக்ஸ்லாம் போடல, அப்படியே எழுதுறேன். lanthanoid, actinoid. ஓகே, சாரி, எனக்கு அந்த பேர் தான் வரும். 4F 5F binding energy higher, binding energy, ஐயோ எனர்ஜி ரொம்ப மோசமாக எழுதிட்டேனோ. பைண்டிங் எனர்ஜி லோயர், ரைட்டா? நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹை இல்லை இந்த பக்கம் லோ டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ். High tendency to form complex. Okay, அடுத்து colorless, colored. ஓகே, colored சொல்லி ரெட், எல்லோ, இன்னொரு கலர் ஏதோ வரும்பா. அடுத்து இந்த பக்கம் வந்தோம்னா do not form oxocations, do form oxocations. Okay, +2 oxidation state, +2 +3 +4, இங்க பக்கம் +5 +6 +7. ரைட்டா, முடிஞ்சதா? அதே தான், முடிஞ்சுது. சக்சஸ் மெட்டீரியலா கீவேர்டு? ஓகே ஜனனி கொஞ்சம் ஓகே, இது கூட வேணாம்ப்பா. சரி, இது பார்ப்போமா? இது லாஸ்ட் இயர் பப்ளிக்கா இதே மாதிரி ஒரு மாடல் வந்துச்சு, ஆனால் இதுவான்னு தெரில. ஆனால் இந்த இதில் ஒரு மாடல் வந்துச்சுப்பா. என்ன ஆன்சர்னா, டியூ டு lanthanoid contraction போட்டிருந்தா ஒரு மார்க் உனக்கு தாராளமாக கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு பாயிண்ட், டியூ டு lanthanoid contraction என்ற ஒரு வார்த்தை உன்னிடம் இருந்தால் உனக்கு 3 மார்க் கொஸ்டினில் 1 மார்க் உறுதி. ஓகே, 3 மார்க்காக இருந்தால் 2 மார்க் கூட கொடுத்துருக்கலாம். LaOH thrice is more basic than LuOH thrice. ஓகேவா, இது எதனாலே? due to lanthanoid contraction, the size of lanthanoid ion decreases regularly with increase in atomic size. நம்ம சொன்னதுதான்,
போக போக கூட தான் செய்யணும், பட் லாந்தனாய்டில் குறையும். ஓகே, 3 மார்க்கில் வந்ததுதான்ப்பா நினைக்கிறேன். இல்லைப்பா, நான் அது முன்னாடி பார்த்ததுப்பா. இப்போ நானே கீவேர்டு வச்சு தான் சொன்னேன். லைட்டாக அது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஜனனி உங்களுக்கு தான் சொல்கிறேன். as a result of decrease in size, their covalent character between lanthanoid ion and OH ion increases from La3+ to Lu3+. therefore La இதிலிருந்து Lu3+ போகும்போது இன்க்ரீஸ் ஆகும். so therefore the basic character of hydroxides decreases from LaOH இருந்து LuOH போகும்போது குறைஞ்சிரும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஜல்வா உங்க கமெண்ட் மட்டும்தான் வரல. ட்ரிக்கி ஹாய். நான் கடுப்பாக மாட்டேன். ஓகே, இது அதே தான், இதுதான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒய் ஜிக்ரோனியம் அண்ட் ஆஃப் யூனியம். இதுதான்ப்பா வந்தது. பப்ளிக் 2025. ஓகே, 3 மார்க் கொஸ்டின். ஓகே, மெயின் பாயிண்ட், the zirconium and half unium exhibit similar properties due to lanthanoid contraction. Okay, electrons present in F subshell have poor shielding effect due to which with the increase in atomic number or increasing excessive nuclear charge. ரொம்ப போதே, இது வரைக்கும் போதும். Okay, electrons present in F subshell have poor shielding due to which the increase in atomic number. ஓகேவா? F cell எல்லாருக்குமே எது என்ன சொல்றாங்க, poor shielding effect இருக்கும். ஏன்னா அவங்க அட்டாமிக் நம்பர் டிகிரீஸ் ஆகுது. ஓகேவா? குரோமைல் குளோரைட் டெஸ்ட் வச்சிருக்கிறேன், பின்னாடி வச்சிருக்கிறேன், பட் ஸ்ட்ரைட் அதுக்கு போயிடுவா. இது அதுக்கப்புறம் ஆமாப்பா, இது லிஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே ரைட் அதுக்கு போயிடலாம். Thus the size of hafnium and zirconium becomes almost equal and hence both have a similar properties. Okay, the main point lanthanoid contraction. Okay, list the properties of interstitial compounds. நம்ம பார்த்தல interstitial compounds, அந்த மெட்டலுக்குள்ள போய் கார்பன், போரான், நைட்ரஜன்லாம் போய் உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொன்னேனே, that is interstitial compounds. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தேர்ட் சாப்டர்ல என்ன இருக்குன்னா, எரிக்கே உனக்கு தான் கேள்வி, பதில் சொல்லு. தேர்ட் சாப்டர்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், பட் இங்க ஃபோர்த் சாப்டர்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. சார் இந்த தேவஸ்ரீயும் இந்த நம்ம ஆப் ஸ்டூடெண்ட் தான் சார், கேளுங்க சார். நானா பார்த்தேன், நான் தான் சொன்னேன்ல. ஓகே, இது பார்த்துருமா, தே ஆர் ஹார்ட் அண்ட் ஷோ எலக்ட்ரான் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. அந்த யாருப்பா அந்த இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஹார்டாக இருப்பாங்க, அண்ட் ஸோ எலக்ட்ரிக்கலும் அண்ட் தெர்மலையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிசிட்டி, தெர்மல்னா ஹீட்டு, எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் நம்மளை கடுப்பேற்றினாங்கன்னா நம்ம திருப்பி கடுப்பேற்றுவோம்பா. தேவஸ்ரீ நீங்களும் ஆப் ஸ்டூடெண்ட் தானே இல்லையா? வாங்கு they have high melting points higher than those of pure metals. அதுக்கெல்லாம் என்ன இருக்குமா, ஹையர் மெல்டிங் பாயிண்ட், சீக்கிரமா மெல்ட் ஆகாது, மெல்ட் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு மாற்ற முடியாது. அவருக்கு மெல்ட்னா என்னது, அப்படியே மொத்தமாக வர அயனை ஹீட் பண்ணி ஃபுல்லாக தண்ணி மாதிரி ஆக்கி வேற ஸ்டேஜில் ஊற்றி மாற்றுவாங்களா, அதுதான் மெல்டிங். ஓகே, ப்ரோ டியூஷன் வச்சிருக்கீங்க மேம், இந்த அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கப்பா. மும்தாஜ், கால் திஸ் நம்பர் ரைட் நவ், யூ கேன் டேக் அட்மிஷன் இன் 100 லேர்னிங். ஓகேவா? சரி வாடா, இனிமே எரிக்கின் பிரச்சனை நமக்கு இல்லை. ஓகே,
transition hydrates are powerful reducing agents. ஓகேவா, இது என்ன ஹைட்ரேட்ஸ் உள்ள இருக்கிறதாம்பா. யார் யார் சொன்னா எண்ணெய், நைட்ரஜன் ஹைட்ரேட், போரான் ஹைட்ரேட் எல்லாம் பவர்ஃபுல்லான ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஓகேவா, அவன் சும்மா அவன் வந்துருவான், எனக்கு தெரியும். அவன் எவ்வளோ பெரிய ஆளு. மெட்டாலிக் கார்பைட்ஸ் ஆர் கெமிக்கலி இன்னட். அந்த அந்த ஹைட்ரஜன்லாம் தட் இஸ் வெரி வெரி இனட். அமைதியாக இருப்பாங்களாம். ஓகேவா, அப்படியே ஒரே இடத்துல சும்மா இருந்தால் தட் இஸ் இனட். மதுரையா? இல்லைப்பா, இது கோயம்புத்தூர்ப்பா. ஆன்லைன் டியூஷன்ப்பா. மும்தாஜ். என்னப்பா ஏன் பண்ணலையா? என்னடா கேட்குறாங்க? சரி, நம்ம ஸ்லைட்லி கோஸ் டு இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. ஜிக்லர் நட்டா கேட்டலிஸ்ட் மோஸ்ட். இது வந்து நான் ஹாஃபலியில் படிச்சுட்டு போனேன், ஃபஸ்ட் ரிவிஷனில் படிச்சுட்டு போனேன், செகண்ட் ரிவிஷனில் படிக்காமல் போனேன். அப்போ கரெக்டாக கேட்டாங்க. எவ்வளோ வருத்தம் தெரியுமா? டிஐ, இது சிம்பிள், TiCl4 ப்ளஸ் ட்ரை அல்கைல் அலுமினியம் Al, அது பேர் என்னமோ வரும்பா, C2H5 thrice. ஓகே, TiCl4 ப்ளஸ் Al C2H5 thrice. ஓகேவா? சரி சரி, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்து போவோமா? இவர் யாருப்பா? ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் பொட்டாசியம் டைக்ரோமேட். அந்த வந்துருச்சுப்பா நம்மளுடைய மெயின் ரியாக்ஷன், கேட்ட ரியாக்ஷன், குரோமைல் குளோரைட் டெக்ஸ்ட். ஓகே, போகலாமா? லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கப்புறம் இது யூசஸ் ஆஃப் பேயர்ஸ் ரியேஜென்ட்டோட முடிச்சிடலாம். ஓகே, பேயர்ஸ் ரியேஜென்ட் லாந்தனாய்ட்ஸோட இருக்குது, அதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, மஜா கொஸ்டின். எஸ், வென், இதுக்கு நான் ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். வென் பொட்டாசியம் டைக்ரோமேட் இஸ் ஹீட்டட் வித் எனி குளோரைட் சால்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் H2SO4, ஆரஞ்ச் ரெட் வேப்பர்ஸ் ஆஃப் குரோமைல் குளோரைட் இஸ் எவால்வ்ட். ஓகேவா? ஆரஞ்ச் ரெட் வேப்பர்ஸ் ஆஃப் குரோமைல் குளோரைட் இஸ் எவால்வ்ட். இதுக்கு நான் ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் வச்சுருக்கேன். CrO2Cl2, நடுவில் யார் யாரும் ரியாக்ட் ஆவா? கடைசியில் 4OH, இன்னொரு தெரியும் அவரும் ரியாக்ட் ஆவார், யாருன்னு தெரில. ஆனால் 2 வாட்டர் வெளியே போச்சு அந்த ஈக்குவேஷனில், 2 வாட்டர் வெளியே போச்சு. CrO4 2-. ஓகே, மீதி வெயிட் யாரது மறந்துட்டேனா அண்ணா? பிராங்கா? NaClா? இல்லைப்பா, நான் இன்னைக்கு கூட பார்த்தேன்ப்பா. ஐயோ, வெயிட். ஓகே, வந்துருச்சு. இல்லை மறக்கல. அவ்வளோ பெருசாக வேணாம். சிம்பிளி 2 எண்ணெயை மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, 2 NA. ஸோ 2 NaCl கோஸ் அவுட். ஓகேவா? கரெக்டாக இருக்குதா? ரியாக்ஷன் கரெக்டாக இருக்குதா? புரிஞ்சுதா? திருப்பி வேணும்னா ஒரு தடவை சொல்லட்டா? இங்கே எழுதுவோம், யார் கேட்பா? CrO2Cl2 ப்ளஸ் 2Na ப்ளஸ் அப்படின்னா தேவா ஆப் ஸ்டூடெண்ட் இல்லையா? ஆப் ஸ்டூடெண்ட் தானே.
நான் அட்மிஷன் போட்டேன் இல்லை வரேன் புரியலையா புரியும் CrO2Cl2 ரைட்டா ப்ளஸ் 2 சோடியம் ஓகே யார்ப்பா 4 ஹைட்ராக்சைடு ஓகே ரியாக்ட் ஆகும்போது இங்கே 4 OH ஸோ இந்த 2 O போய் இங்கே போய் சேர்ந்துடும் இந்த ஓ கூட சேர்ந்துடும் ஸோ CrO4 2- ஃபார்ம் ஆயிடுவார் சரியா இந்த NaO 2 NaO 2 Clம் NaClஆ கெட் அவுட் ஓகே ஸோ இவங்க 4 ஹைட்ரஜன் இருக்காங்களா 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் ஸோ தட் வில் கோ அவுட் அஸ் 2 வாட்டர் ஓகேவா புரிஞ்சுதா நான் ஆப் ஸ்டூடெண்ட் தான் இல்லைங்க உங்களுக்கு வெயிட் இருக்குது இதில் தான் போதும் தான் நினைக்கிறேன் நான் இதுதான் படித்தேன் எரிகிசான் ஃபயர் அவன் கிடக்குறான் ஓகே இப்போது யூசஸ் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் போவோமா புரிஞ்சதில்ல இது குரோமைல் குளோரைட் கூட குளோரைட் ஏதாவது குளோரைட் சால்ட் ரியாக்ட் பண்ணும்போது இன் பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் H2 சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது ஆரஞ்ச் ரெட் வேப்பர்ஸ் ஆஃப் குரோமைல் குளோரைட் இஸ் எவால்வ்டு ஓகேவா புக் ஈக்குவேஷன் சொல்லுங்க புக் ஈக்குவேஷன் அது நான் அதையும் சொல்லிடுமா சொல்லிட்டா போகுது K2Cr2O7 plus 4NaCl plus 6H2SO4 goes to 2Cr2O2Cl2 ஓகேவாப்பா என்ன வேறு இருக்குதா அப்பா நான் அந்த கொஸ்டின் படிக்காது நல்லது தான் 2KHSO4 plus 4NaHSO4 ஓகே ப்ளஸ் 3 வாட்டர் இது நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் இங்கே 6 SO4 இருக்குதா இங்கே 6 SO4ல இங்கே 2 SO4 இங்கே 2 SO4 காலி ஓகே 2 பொட்டாசியம் வெளியே காலி இதில் 6 ஹைட்ரஜனில் 2 ஹைட்ரஜன் இங்கே காலி இங்கே 4 ஹைட்ரஜன் காலி ஸோ அங்கே 12 இங்கே 2 சேர்த்து 6 காலி மீதி 6 இங்கே வாட்டராக வெளியே போயிடுச்சு ஓகே அவ்வளோதான்ப்பா ஓகே புக் ஈக்குவேஷன் எழுதிட்டேன் இது பெருசாக இருக்குது அதுதான் நான் சொன்னேன் ரொம்ப பெருசாக இருக்கும் K2Cr2O7 it is used as a strong oxidizing agent ஓகேவா ஆக்சிடைசிங்னா என்னது ஆக்சிஜனை சேர்த்தல் ஓகே பிசிக்ஸ் கிளாஸ் எப்போ தெரியலப்பா it is used in dyeing and printing அந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது it is used in leather tanneries for chrome tanning it is used in the quantitative analysis for the estimation of ion compound and iodides இது எஸ்டிமேஷன் நான் எது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் காப்பர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அயன் பண்ணல ஓகே அடுத்து பேயர்ஸ் ரியேஜென்ட் கோல்டு டைல்யூட் ஆல்கலைன் KMNO4 இது எங்கே போடுவோம்னா எங்கே நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிசராலில் போடுவோம் 11th சாப்டரில் 3rd பேஜோ 4th பேஜோ இருக்கும் ஓகேவா how will you prepare இல்லை வெறும் கிளிசரால் ரியாக்ஷன் இருக்கும் CH2 அல்கலைல் கோல்ட் அல்கலைல் KMNO4 சொல்லி போட்டிருப்பாங்க வேணா யூ கேன் செக் இன் 11th சாப்டர் வரும்போது CH2OH ஓகே glycol will be formed ஓகேவா
பொட்டாசியம் பெர்மேங்கனேட். அதான் KMNO4 பொட்டாசியம் பெர்மேங்கனேட் தான்ப்பா. ஓகே, அடுத்து இதான் லாஸ்ட் கொஸ்டின். எஸ், வாட் ஆர் லாந்தனாய்ட்ஸ்? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான்ப்பா கடைசி கொஸ்டின் வரைக்கும் முடிச்சுட்டு போகிறேன். ஓகே, ரிப்பீட் பண்ணவா? வந்துட்டேன். கோல்ட் அல்கலைன் KMNO4 இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேவா? இங்கே நம்ம கேட்கக்கூடாது, நம்ம ஆள்கள். இப்போ இருக்கு அந்த கேள்வி என்னன்னு சொல்லிடுறேன். CH2 H2Oன்னு கீழே இருக்கும்ப்பா. சரியா? கோல்டு அல்கலைல் KMNO4 இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இங்கே ஒரு OH ஒரு H இருக்குமா? இந்த OH போய் இங்கே உட்காந்துச்சுன்னா இங்கே ஒரு H மட்டும் தான் இருக்கும். பட் O இல்லை, அந்த O தான் எங்கேருந்து வரும்? இவர்கிட்ட இருந்து வரும். இவர் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல. ஸோ ஆக்சிஜன் தருவார். ஸோ CH2OH, மறுபடியும் ஒரு CH2OH, தட் glycol will be formed. ஓகேவா? போக போறீங்களா? எஸ், கிளைகால். நான் கிளைகால் தானே சொன்னேன், கிளிசராலா சொன்னேன்? அதுக்குள்ள முடிஞ்சா? அரே டைம் என்னப்பா? 9:45. பாய், क्या साहब? Last question. The 14 elements from cerium to lutetium following lanthanum are called lanthanoids. ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் இருக்கும் பாருங்க. அவர் ஒரு காப்பி எடுத்து வச்சுருந்துருல எக்ஸ்ட்ரா. கீழே வா, கீழே வாப்பா. சோ நம்மளை படுத்துறானேமே. கீழே வானே, ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு பாவமால வர ஆரம்பிச்சிட்டான். ஓகே, வந்துருச்சு. பீரியாடிக் டேபிள் வந்துருச்சு. The 14 elements. ஓகேவா? இந்த ஒரே ஒரு லாந்தனம் மீதி உள்ள இந்த ப்ளூ கலரில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் சேர்ந்தா that is known as lanthanoids. ஓகேவா ப்ரோ? நேற்று 2 hours ப்ரோ, இன்னைக்கு 1 hour தான். பட் எனக்கு ஈஜி இருக்குதே, என்ன பண்ணுறது? அதனால தான்ப்பா. எனக்கு ஈஜி இருந்துச்சுப்பா, அதனால தான். ஃப்ரம் சீரியம் டு லுட்டீடியம். இங்கே இருக்கு பாருங்க, இங்கே சீரியம் டு லுட்டீடியம் இருக்குதா? இங்கே ஃபாலோயிங் லாந்தனம். இந்த இருக்கிறாரா, இவர் தான் லாந்தனம். லாந்தனமில் இருந்து லாந்தனம், சீரியம், பேர் என்னப்பா? ப்ரோசாய்டு, நியோடியம், ப்ரோமெத், சமாரியம், யூரோப்பியம், கடோலினி, டெர்பியம், இது பேர் பாதி தான் பாருக்கு, ஹோல்மியம், ஈர்பியம், தூலியம், என்னப்பா என்னது இது? யுட்டர்பியம், லுட்டீடியம். காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? எஸ்ப்பா. ஓகே, முடிஞ்சுது. ஐ திங்க் வி நீட் டு எண்ட் இட் ரைட் நவ். ஓகே, முடிச்சிடலாம்ல? புரிஞ்சுதுல? ஜூம் பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணுறேன்டா. தெரியுதா மேன்? ஓகே, லெட்ஸ் எண்ட் இட் ரைட். என்ன ஆச்சுன்னா, நான் சொச்ச சூனியம் பழிச்சிருச்சா? என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? நான் என்னப்பா பண்ணேன்? ஓகே, 3, 2. ஓகே, பாய் ஜெல்வா, பாய் ரமேஷ். 1. தெரியலப்பா, ஜஸ்ட் 1. என்னோட காலேஜ் நேம் PSC காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 1